ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். காரணம், எத்தனையோ பாதைகள். அந்த வசனத்தினுடைய மேற்பகுதியை வாசித்தால் உங்களுக்கு புரியும். இமைப்பொழுது கைவிடப்பட்ட நிலைமை. அவர் மனதுருக்கம் உடையவராய் கைவிடப்பட்ட நம்மை காத்து வழி நடத்துகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன். An eternal grace that God had for you. அந்த கிருபை மாறாது. அந்த கிருபை நிலைத்திருக்கும். அந்த கிருபை மேன்மையானதை செய்யும். மோசே தேவனிடத்துல வேண்டும் பொழுது இப்படி ஜெபிக்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் கிருபையாய் இறங்கும், என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் மோசேக்கு பதில் அளிக்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மோசே தேவனிடத்துல கேட்கிறார், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற, என் கண்கள் உனக்கு கிருபை கிடைச்சதுப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுமா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீ ஏன் பயப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் கிருபையுள்ள தேவன். அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. இதுவரை பாடுகள், இதுவரை பிரச்சனைகள், இதுவரை போராட்டங்கள், இதுவரை வியாதிகள், இதுவரை பலவீனங்கள், இதுவரை நெருக்கடிகள், இதுவரை பல நிந்தைகள், அவமானங்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் அவைகளுக்கு நடுவிலே நம்முடைய கரத்தை ஒருவர் பிடித்து நம்மோடு கூட வந்திருக்கிறார். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு கூட இருந்தார். இந்த கூட இருந்தது மாத்திரமல்ல, அவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இந்த காலை வேளையில உபத்திரவத்தை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, நிந்தனைகளை பார்த்து, வேதனைகளை பார்த்து, கண்ணீரை பார்த்து, அவமானத்தை பார்த்து, காயப்பட்டதின் மேல் காயத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அருமையான மகளே, அருமையான மகனே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இனி உனக்கு அந்த பாடுகள் இல்லை, நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கினேன். எப்படி இறங்கினாராம்? கர்த்தராகி உன் மீட்பர் உரைக்கிறார். அப்படி என்றால் உன்னை மீட்டெடுக்கிற கர்த்தர், உன்னை தூக்கி எடுத்த ஆண்டவர் நான் சொல்லுகிறேன், இனி உனக்கு கிருபை, நித்திய கிருபை. இனி சோர்ந்து போகாதே, இனி நீ சோர்வடைவதில்லை. நீ உனக்கு எதிரானவர்கள் செய்த காரியங்களை நினைத்து 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 மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எங்கேயாவது பார்த்து விட்டால் உன்னுடைய இருதயம் அப்படியே மன வேதனையினால் நிரம்பி விடுகிறது. அவர் நேற்று துரோகம் பண்ணினவர்கள் அல்ல, முந்தின நாள் காயப்படுத்தினவர்கள் அல்ல, என்னை நிந்தித்தவர்கள் இன்றைக்கும். whenever they have an opportunity, they use that opportunity and they are hurting me. எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், ரணப்படுத்துகிறார்கள். இதிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை? என்னை நிந்திக்கிறார்கள், என்னை அவமதிக்கிறார்கள், என்னை தூஷணமாய் பேசுகிறார்கள்.
நன்மையான வார்த்தைகளை என்னை பார்த்தால் சொல்லுவதில்லை. எனக்கு, என் குடும்பத்தில், எனக்கும் என் கணவனாருக்கும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என் மனைவிக்கும் இடையில பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் உம்முடைய கரத்தை, உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடித்து கொண்டிருப்பதனால் பிழைக்கிறோம் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் புலம்பலை அவர் கேட்டார். இதே போன்ற வேதத்தில் ஒரு புலம்பின ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா என்னும் ராஜா வியாதிப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு பிளவு அரிப்பிளவு என்ற வியாதி, கேன்சர் அவனுக்கு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், go and tell him, set it to our families and kingdom, you are going to die. நீ போ, உன் ராஜ்யத்தை ஒழுங்குபடுத்து, உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, நீ மரிக்கப் போகிறாய் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லும்படி ஏசாயாவை அனுப்புகிறார். ஏசாயா தைரியத்தோடு போய் இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துக்கு எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிறார். எசேக்கியா கேட்கிறார். அவனை இதை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய இருதயம் நொறுங்கினது. அவன் தன்னை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு, அவன் இருந்த இடத்திலே, அவன் படுத்திருந்த படுக்கையில், அவன் ராஜ்யத்தில் அவன் தன்னை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு, முகத்தை திருப்பிக் கொண்டு புலம்புகிறான். இரவெல்லாம் புலம்புகிறான். அதிகாலை மட்டும் புலம்புகிறான். நீர் எனக்கு இறங்க மாட்டீரா என்று புலம்புகிறான். புலம்பி தவிக்கிறான். அவருடைய புலம்பலை கர்த்தர் கேட்டார். இந்த ஏசாயா சொல்லிவிட்டு அவனுடைய இடத்திலிருந்து இவன் கீழே இறங்கி முற்றத்தின் வழியாய், அந்த ஹால் வழியாக அவன் வெளியே போவதற்குள் கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் அவனுக்கு உண்டாகிறது. I had heard Hezekiah's prayer. நான் எசேக்கியாவுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். நீ போ, என் வார்த்தை அவனுக்கு சொல். அவன் முற்றத்திலிருந்து மறுபடியும் திரும்ப ஓடுகிறான். அவன் போய் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளும். ராஜாவே, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். உன் புலம்பலை, உன்னுடைய ஏக்கத்தை, உன் கண்ணீரை, உன் ஜெபத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டார். Your prayer has been reached to the heavenly God. So he sent reply to you. Today, listen to the God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கவனி என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருடங்களை அவர் கூட்டுகிறார். How great joy that filled Hezekiah's heart. எசேக்கியாவுடைய இருதயத்தை ஒரு பெரிய சந்தோஷம் நிரப்பினது. அவன் எசேக்கியால் ராஜா ஏசாயாவை பார்க்கிறான். நீ நம்பல தானே? ஏசாயா கேட்குறான், நீ நம்பல தானே? நான் உனக்கு என்ன அடையாளத்தை சொல்லணும் சொல்லு. அதாவது கிளாக், இப்போல்லாம் நமக்கு கடிகாரம் இருக்கிறது. அப்போ அந்த கடிகாரம் என்னென்னா மணல் கடிகாரம். அந்த பாகை, 1 பாகை, 2 பாகை, 3 பாகை, 4 பாகை என்று கணக்கிடுவார்கள். அப்பொழுது இவன் சொல்கிறான், என்ன செய்யணும்? இந்த பாரு, இந்த மணல் கடிகாரம் இருக்குல்ல, இதில் பாகையை முன்னிட்டு போக பண்ணுவா, பின்னிட்டு போக பண்ணுவா. உடனே எசேக்கியா அப்படி பார்த்துட்டே சொல்கிறாரு, முன்னிட்டு போகிறது ஈஸி, ஏன்னா மணல் சடன்னு கொட்டிடும். இந்த பின்னிட்டு போக பண்ணுறதான் கஷ்டம், பின்னிட்டு போக பண்ணி பார்ப்போம் அப்படின்வார். உடனே 10 பாகை, 10 hours, more than 10 hours I think, 10 பாகை பின்னிட்டு திரும்புகிறது. எசேக்கியா அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அவருக்கு. அவர் கர்த்தருக்கு நன்றி சொன்னார். ஏசாயா சொன்னார், அத்திப்பழ அடையை எடுத்துகிட்டு வாங்க. அத்திப்பழ அடையை எடுத்துகிட்டு வந்து அந்த அரிப்பிளவின் மேலே, இந்த கேன்சர் வியாதி மேலே 10 போடுங்க, சுகமாயிருவேன். 10 போட்டோடனே சுகமாயிற்று.
அத்திப்பழ அடைய கொண்டு வந்து 10 போட்டதுதான், உடனே சுகம். எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. This is our God. நாம் காயப்பட்டு, நம்முடைய வேதனைப்பட்டு, நாம் துக்கப்பட்டு, நாம் அவமானப்பட்டு, நிந்திக்கப்படுகிறதை கர்த்தர் கவனித்துக் கொண்டே அமைதியாக இருக்கிறவர் அல்ல. நாட்கள் வரும், அப்பொழுது நமக்கான காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு அந்த நாள் உங்களுக்கு வந்திருக்கிறது. அதைத்தான் சொல்றார், நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று உன் கர்த்தர் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார். உன் மீட்பராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய நித்திய கிருபை இனி கலங்காது, இனி உன் சோர்ந்து போகாது. உன் இருதயத்தை திடப்படுத்து. இன்றிலிருந்து பரலோகத்தின் தேவன் மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்து உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குகிறார். தொடர்ந்து அவரை துதித்து மகிமைப்படுத்து. ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்வார். ஆமென். ஆமென்.